இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் க்ரோஷே எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஆல். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டேன் ஆல்ரெடி. ஓகேங்களா, உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஆஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணதில் வந்து நம்ம டபுள் செயின் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இந்த இப்போது நீங்கள் வந்து 10 செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 செயின் போட்டிங்க. இதில் வந்து நம்ம 3 செயின் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஒன்று போட்டிருக்கேன்னா அடுத்து 2, இது 3. இப்போது நம்ம வந்து 3 செயின் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி 1 2 3 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இதில் 4th செயின் இருக்கு இல்லையா, அந்த 4th செயினில் தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஹூக்கில் வந்து யான் ஓவர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி யான் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹூக்கில் 2 லூப் இருக்கும். ஓகேங்களா, இந்த 2 லூப்போட நம்ம வந்து 4th செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்ப அகெயின் வந்து யான் ஓவர் பண்ணணும். இப்போது யான் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஹூக்கில் வந்து 3 லூப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதை பார்த்தீங்கனாலே தெரியும், 1 2 3. ஓகேங்களா, 3 லூப்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா. இப்போது யான் ஓவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 லூப்பில் ஃபஸ்ட்டு யான் ஓவர் பண்ணிக்கலாம். இப்போது இது தெரியுதா, ஃபஸ்ட்டு 2 லூப்பு நான் யான் ஓவர் பண்ணிட்டேன். இப்போ அகெயின் 2 லூப் இருக்குது. ஓகேங்களா, திரும்ப 2 லூப் இருக்கு இல்லையா, திரும்ப அந்த 2 லூப் வழியாக யான் ஓவர் பண்ண போகிறோம் நம்ம இந்த மாதிரி. ஓகேங்களா, இதுதான் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு செயினில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை திரும்ப ஒரு தடவை பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹூக்கில் வந்து யான் ஓவர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி யான் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க செயினில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப அகெயின் யான் ஓவர் பண்ணி நீடில் வெளியே எடுக்கும்போது 3 லூப்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ யான் ஓவர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்க 2 லூப் வழியாக நம்ம யான் ஓவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா, அடுத்து ரிமைனிங் இருக்க 2 லூப் வழியாக யான் ஓவர் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, இதான் வந்து டபுள் க்ரோஷே. இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற செயினில் ஃபுல்லாமே நம்ம சேம் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டபுள் க்ரோஷே. மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும் லைன் மாதிரி. ஓகேங்களா, நம்ம கீழே எப்படி இருந்துச்சோ ஃபவுண்டேஷன் ஸ்டிச் மாதிரியே மேலேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிளாக தெரியும். நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் கீழே எத்தனை செயின் ஸ்டிச் நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ அதே இது மேலேயும் ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஓகேங்களா, நம்ம ஏதாவது ஒரு செயின் விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து கவுண்ட் வந்து கம்மியாகும். இப்போ நீங்கள் ஃபினிஷ் பண்ணி ஃபஸ்ட் ரோ ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் கீழே எத்தனை நம்பர் செயின்ஸ் வச்சு அதாவது ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ 10 நம்பர் எடுத்திருந்தீங்கன்னா அந்த மேலேயும் அந்த 10 செயின் வந்து உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ரோ எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். கீழே எப்படி ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டிச்சில் எப்படி 3 செயின் வந்து எக்ஸ்ட்ரா போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 செயின் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி திருப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட் எப்படி கீழே ஸ்டிச் பண்ணோம் 3 செயினை விட்டுட்டு அதுக்கப்புறம் 4th செயின்லேருந்து நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா, அந்த 4th தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம யான் ஓவர் பண்ணிக்கலாம். யான் ஓவர் பண்ணால் நீடில் 2 லூப் இருக்குங்க. இப்போ வந்து 4th செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது நீடில் திரும்ப அகெயின் யான் ஓவர் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, யான் ஓவர் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு இப்போது உங்களுக்கு ஹூக்கில் வந்து எத்தனை லூப் இருக்கும், 3 லூப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த 3 லூப்ஸில் ஃபஸ்ட்டு 2 வழியாக நம்ம யான் ஓவர் பண்ணோம். அடுத்து ரிமைனிங் செகண்ட் இருக்கிற 2 லூப் வழியாக யான் ஓவர் பண்ணணும். இதே கண்டினியூஸாக நெக்ஸ்ட்டு செயினில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். திரும்ப அகெயின் நம்ம நீடில் யான் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு இருக்க செயினில் நம்ம வந்து ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணி இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஹூக்கை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் யான் ஓவர் பண்ணி மெதுவாக யானை வெளியே எடுத்துட்டு அப்போது இப்போ ஹூக்கில் வந்து நம்மளுக்கு 3 லூப் இருக்கு இல்லையா, அந்த 3 லூப்பில் ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக
yarn over பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்து ரிமைனிங் இருக்க 2 லூப் வழியாக நம்ம yarn over பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் டபுள் crochet. இதே மாதிரி தான் நம்ம ரிமைனிங் இருக்க எல்லா செயின்லையுமே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்ம எந்த ஒரு செயினையும் விடாமல் நம்ம ஒர்க் பண்ணாலே நம்மளுக்கு கவுண்ட் வந்து, அதாவது லென்த் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே 2 த்ரெட்லையுமே நீங்கள் வந்து ஹூக் வந்து இன்சர்ட் ஆகிருக்கா, அதாவது நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா பிகினராக இருக்கிறவங்க இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஓகேங்களா, இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்லையுமே நம்ம ஒர்க் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 ரோ முடிச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த 2 ரோ நல்லாவே உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இப்போது நம்ம 3rd ரோ வந்து ஸ்டிச் பண்ணும்போது சேம் தான். நீங்கள் வந்து 3 செயின் எக்ஸ்ட்ரா போட்டு டபுள் செயின் ஒர்க்கு நம்ம பண்ணுவோம், டபுள் crochet நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு சைடில் இருக்க லென்த்து வந்து ஈவனாக வர்றதுக்காண்டி தான் இந்த எக்ஸ்ட்ரா செயின் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அது நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்காது, அன்ஈவனாக இருக்கும் சைடு எட்ஜஸ்லாம். ஓகேங்களா, இந்த அளவுக்கு தான் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட லென்த்துக்கு ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதில் வந்து நான் இப்போ ஒரு 5 ரோஸ் போட்டு ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதில் வந்து எக்ஸஸாக போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப ஃபுல்லாலாம் காமிக்கலை, ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீடியோ போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் காமிச்சிருக்கேன். அதே தான் திரும்ப திரும்ப நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதில் வேறு எந்த ஒரு விஷயமும் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னதே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 தடவை டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு காமிச்சிருக்கேன். அதே தான் நீங்கள் அடுத்தடுத்த ரோலே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணுன்றதுக்கான தான் ரொம்ப ஷார்ட்டாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.